ஹாய் காய்ஸ், நான் தான் அவங்ககிட்ட என்ன பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெக்ரெஸிங் வித் த கிங்ஸ் பவர் அப்படிங்கிற மாங்காவுடைய ஃபஸ்ட்டு சாப்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பீஸ்ட் ஒருத்தனை அட்டாக் பண்ண போகுது. அவனும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த பீஸ்ட்டை கொண்டு வரான். அப்போ அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, எப்படியோ நீ ஒரு பீஸ்ட்டை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான், அன்அவேக்கன் பீப்புள்னு சொல்லிட்டு. இவங்க கூட தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டராக வந்திருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாரி சார், நான் இதுக்கு மேலே ஒழுங்காக வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இந்த வேர்ல்டு ஒரு ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அபீஸ் இந்த வேர்ல்டில் கண்டுபிடிச்ச பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அபீஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு டைமென்ஷன். பீஸ்ட்டுக்கான ஒரு இருப்பிடம். அபீஸ் கண்டுபிடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா மக்கள்லாம் அவேக்கன் ஆக ஆரம்பித்தாங்க. பீஸ் கண்டுபிடிச்சதுலேருந்து தரவரிசையும் ஆரம்பிச்சுது. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அவேக்கன் பீப்புள்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க வாழ்க்கை தரம் இருக்கும். ஆனால் நான் 35 வயசாச்சு, இன்னமும் நான் அவேக்கன் ஆகலைன்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் நோட்டீஸ் ஆகுது. அவன் கூட வந்தவங்க எல்லாரும் செத்து போய் கிடக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, அவனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய உருவம் வந்து நிற்கிது. இந்த பீஸ்டோடைய ரேங்க் பார்த்திங்கன்னா ட்ரிபிள்எஸ். அதோட பேர் ஆஸ்மோடியஸ். ஹீரோ ஆஸ்மோடியஸை பார்த்துட்டு அட்டாக் பண்ண போகிறான் அவன் ட்ராகரை வச்சு. ஆனால் ஆஸ்மோடியஸ் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கையை தான் காட்டுது. அவன் கை அப்படி துண்டா போகுது. அவன் வலியில் துடிக்கிறான். ஆஸ்மோடியஸ் பார்த்திங்கன்னா அதோட ஃபிங்கர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்னிங் எனர்ஜி மாதிரி ஹீரோவோட மண்டைக்கு நேராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட உடம்புலேருந்து ஃபுல்லாக ரத்தமாக வழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ரத்தம் போக போக அவன் யோசிக்கிறான், எங்கள் அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸ்கூல் லைஃப்லேயும் நான் யாரும் என்னை புள்ளி பண்ணாங்க, சாக போகிறேனான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். யோசிச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா அவன் லைஃப்பை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு அவேக் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வருது. அவனோட ரத்தம் விழுவுது. அப்போ ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா அவேக்கன் காண்டினன்ட்ஸ்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலர் உருவம் படிக்கட்டில் நடந்து வருது. அது ஹீரோ பார்க்குறான். பின்னாடி பார்த்திங்கன்னா ஆஸ்மோடியஸ் அப்படியே சிலையாக உறைஞ்சி போய் நிற்கிது. அதை பார்த்துட்டு அவன் மிரண்டு போய் நிற்கிறான். அப்போ பின்னாடிலேருந்து ஒரு வெள்ளை கலர் உருவம் வந்திருக்கும்ல. அது சொல்லுது, நீ ஆஸ்மோடியஸை நிறுத்தி வச்சுருக்கிறத பார்த்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் சொல்லுது. அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை உருவத்தை பார்த்து ஆப்போசிட்டில் இருக்கான் கேட்குறான். நீ என்ன கிங்குன்னு சொல்லி கூப்பிடு அப்படின்ட்டு அந்த வெள்ளைக்காரில் உருவம் சொல்லுது. நீ ஒன்றும் அதை நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளைக்கார உருவம் சொல்லுது. நான் உனக்கு இப்போ அத்தாரிட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த உருவம் சொல்லுது. ஆப்போசிட்டில் இருக்கவன் பார்த்தீங்கன்னா கிங் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் இருக்கான். ஆனாலும் இவர் ஆஸ்மோடியஸையும் நிப்பாட்டி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய விடாமுயற்சியும் உன்னோட நோக்கத்தையும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவரை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டில் இருக்கவனுக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ஒயிட் கலர் மேன் பார்த்தீங்கன்னா, உனக்கு போக போக எல்லாம் தெரியும், இது மாதிரி திரும்பி நடக்கும், நீ எதிர்பார்க்காத, நம்ம கூடிய சீக்கிரம் சந்திப்போம்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணுறாரு. அப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு மேலேயும் ஒரு மிகப்பெரிய பீஸ்ட் அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி வருது. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷு. இங்கே என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பிளாங்க் ஆகுது. அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, கோரன்ட்டு. இது என்ன வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். இவனடா தூங்கிட்டு இருக்கான் நின்ன மணிக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இது இவனை ஏற்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அட்டாக் பண்ண வரான். அந்த நேரத்தில் தான் அவன் கண்ணை முழிக்கிறான். அவனுக்கு ஒரு ஸ்லாப் விழுது. அவன் யோசிக்கிறான், இப்போ நம்ம எங்கே இருக்கோம், இது ஹைஸ்கூல் ஆச்சே, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவன் பேர், அவனோட ஏஜு,
அவனுடைய ரேங்க்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகுறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 16 வருஷம் பேக்கு வந்திருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி நிற்கிறான். ஷாக் ஆன அப்புறம் அவன் ரொம்ப சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்கலாம் பார்த்துட்டு இவன் என்னடா பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து கலாய்க்கிறாங்க. ஸோ அப்போ அவன் அடித்தவன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்து கெட்ட வார்த்தையில் சொல்லுவான். கோவம் வந்துடும். ஸோ ஒரு குத்து விடுவான் பாருங்கள். ஸோ அவன் பறந்து போய் விழுவான். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட நேம் சொல்லி கத்துவாங்க. ஸோ அப்போ அவன் ஏன்னா அவேக்குன்னு ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இப்போதைக்கு இந்த மாங்கா. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ போக போக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு வந்துடும். ஸோ கன்ஃபார்ம் பாருங்கள். ஸோ பாய் கைஸ்.